உனக்கு ஞான திருஷ்டி அதிகம் தம்பி. இப்போ உன் வாயில இருந்தே வார்த்தை வருது, நீ இருக்கிற வரைக்கும் இருக்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்க. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுத்தி எல்லாம் பழகிறது இல்லை கண்ணு. என்னை பார்த்தாவே பயப்படுவாங்க. பேசாம பெரிய மனுஷன் சொல்றதை கேட்டு நீ விலகிடு. உசுராவது மிஞ்சு. நான் யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்பேன். முடிவெடுத்துட்டேன், அப்புறம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம், முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நேரமெல்லாம் இல்லை. முரட்டு பய முடிவு மட்டும்தான் எடுப்பேன். யோசனையே பண்றதில்ல. இங்க பாருங்க, ஐஜி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். இனிமே என்னை தப்பி தவறி கூட கூப்பிடாதீங்க. நான் எல்லா நேரமும் இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். உங்க பையன்கிட்டயும் சொல்லி வைங்க. உங்களுக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கோம். பாட்டி போதும் பாட்டி. சாப்பிடுறா. எப்படி துரும்பா இழைச்சு போய் வந்திருக்கு தெரியுமா? நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு பிடிக்கும். அதுக்காக ஒரே நேரத்துல எவ்வளவு சாப்பிட முடியும்? ஐயோ போதுமா. டேய் சாப்பிடுற. என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா சாப்பிடுறா. ஆமாங்க, இலையில இருக்கிறத நீங்க ஒண்ணு விடாம சாப்பிட்டு முடிக்கணும். என்னம்மா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டியேடா. மம்மே, இதே எத்தனை தடவை தான் சொல்லுவ நீ? உங்க அப்பா எந்த நேரத்துல வருவாருன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கோ. நான் ஏன் அவரை பார்த்து பயப்படணும்? வந்தா வரட்டும், எனக்கு என்ன? பாத்தியா, இதானே வேணான்னு சொல்றது. நான் உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? உங்க அப்பா வந்து உன்கிட்ட என்ன பேசினாலும் நீ அமைதியா இருக்கணும்டா. அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு சொன்னேன்ல. ஆமாங்க, மாமா டென்ஷன்ல என்ன சொன்னாலும் நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நான் எதுக்கு பொறுத்து போகணும்? அவர்கிட்ட அவமானப்படணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? ஷோ, ஐயோ ஐயோ, ஐயோ, அத்தை, மாமா வந்துட்டாரு போல. அத்தை, இப்ப என்னத்த பண்றது? அவர் வந்தா வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். டேய் எந்திரிடா. மா என்னம்மா பண்ற? எந்திரிடாங்கற. மா. வா. என்ன நீ முதல்ல சாப்பிடும்போது உள்ள பாதியில போடா. ஏறிப்புடுற? சொல்றத கேளு. இங்க வா. இப்ப என்ன பண்ற? நீ இங்க உட்காரு. இத பாரு, உங்க அப்பா வந்து ரூம்ல போய் படுக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. புரியுதா? உட்காரு. என்னம்மா பண்றது? தெரியல பாட்டி. வீட்ல என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணுமே இல்லையே. தலவால போட்டு தடபுடலாம் விருந்து நடக்குது. அது மாமா, இன்னைக்கு ஆடி அமாவாசைல. இன்னைக்கு அமாவாசை இல்லையே. அதான் மாமா நானும் சொன்னேன். என்ன
என்னம்மா வளர்ற? இல்ல மாமா, அம்மா இன்னைக்கு பாட்டிக்கு சாப்பிடுமா. பிறந்த நாள். அப்படியாத்த? ஆ, ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ம்ஹும். உங்க பிறந்த நாள் ஜனவரி மாசம் இல்ல? ஏங்க இன்னைக்கு நட்சத்திரப்படி அம்மாவோட பிறந்த நாள். ஆ, ஆ, அதுக்குதான் இந்த விருந்தா? ஆமாங்க. வேற ஒரு காரணமும் இல்லையா? சேச்சே இல்லங்க, அதுக்குதான் இதெல்லாம். அப்படியா? ஆமாங்க. வீட்டு வாசல் ஆம்பளை செருப்பு இருந்தது, இப்ப ஆம்பளைங்க செருப்ப பொம்பளைங்க போடுறதுதான் ஃபேஷனா? இல்லங்க, மாடல் நல்லா இருக்கேன்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆமா மாமா, அதான். நல்லா சமாளிக்கிறீங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க அவன்? யாரு கேக்குறீங்க? என்ன பார்த்து கோழத்தனமா ஒழிஞ்சிட்டு இருக்கானே, அவனை கேட்ட. இப்படி ஓடி ஒளியறதுக்கு வெக்கமா இல்ல அவனுக்கு? டேய், வாங்க 420 சார், இப்படி வாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க பெத்த மகனை போய் 420 கூப்பிடுறீங்க? ஃப்ராட் பண்ற அக்யூஸ்ட்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல 420 தான் கூப்பிடுவாங்க. ஆமா நான் 420 தான். டேய், உன்னை நான் சும்மா இருன்னு தானே சொன்னேன். ஏய் விடுறி, அவன் பேசட்டும். நான் ஊர்ல இல்லாத போது அவனை பெயில் எடுத்திருக்கேன்ல. என்னடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாம் அந்த 420ஓட பிளான். இல்ல மாமா, அவர் இப்ப தெரிஞ்சிட்டாரு மாமா. யாரு? இந்த 420 தெரிஞ்சிருந்தா அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டான். நான் வந்த உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். எனக்கு யார் காலையில விழணும்னு அவசியம் இல்ல. டேய், நீங்க மதிக்கிற அதே சட்டமும் கோர்ட்டும் தான் எனக்கு பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னங்க? எனக்கு என்ன பிரச்சனையா? ஆ? வா, முதல்ல மேல இருந்து கை எடு. வெளிய போடா. மாமா, போடா, please, வெளிய. மாமா, விடுங்க மாமா. ஏய், எனக்கு வெளிய போடா. மாமா. யாரையும் விடுங்க ஏய், மாப்பிள்ள. நான் தப்பு பண்ண உன் மாட்டேன். புள்ள இப்படியே விட்டா ஊரே வித்துருவான். பேசாம இரு. போடா வெளிய. மாமா, விடுங்க. போ. அவனை விடுங்க மாமா. எனக்கு அவனை விடுங்க. போடா. ஐயோ மாமா, என்னங்க? நீ திருந்த மாட்டடா, எனக்கு நல்லா தெரியும். என் மூஞ்சிலே முடிக்காது, ஓடி போடா. இதுதான் உங்க முடிவா? ஏய், நீ போக போறியா இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல போட்டு உள்ள போட்டுறடா. போடா. யோ, என் மேல கேஸ் போடுறதுக்கு தான் நீ போலீஸ் வேலை பாக்குறியா? உனக்குல வேற வேலையே இல்லையா? டேய், நீ வாயை மூடுறா. என் மூஞ்சிலே முடிக்காது. போ. மாமா, ப்ளீஸ் மாமா, அவரை அனுப்பாதீங்க மாமா. உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்னம்மா வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு, எழுந்துருமா. நீ எழுந்துரு. முடியாது மாமா. வீட்டை விட்டு துரத்துனா அவர் எங்க மாமா போவாரு? அவர் இல்லாத வீட்டுல நான் மட்டும் எப்படி இருக்கிறது? ஒண்ணு அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்க, இல்ல எங்க 2 பேரையும் இங்கே கொன்னு போட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாப்பிள்ள, இந்த வீட்டோட வாரிசு இவளோட வயித்துல வளருது. இவளுக்காகவாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன். என்னடா பொண்டாட்டி சென்டிமெண்ட் வச்சு வீட்டுக்குள்ள வரலாம் பாக்குற நீ? யோ, மாமா ப்ளீஸ் மாமா, அவர் அனுப்பாதீங்க மாமா. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. ப்ளீஸ் மாமா. கழுத்துல தாலி இல்லாம வயித்துல ஒரு புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன் மாமா. அவர் எங்கேயாவது போயிட்டாருன்னா பிறக்க போற புள்ளையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. நீ முதல்ல எழுந்துருமா, எழுந்துரு. மாமா, இப்ப சந்தோஷமா? போதுமாடி, இதெல்லாம் உன் வேலை தானே. அவளுக்கு அவ புள்ள முக்கியம்னா எனக்கு ஏன் புள்ள முக்கியம். 2 பேருமே இந்த வீட்ல தான் இருக்கணும். உங்க கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க பெத்த புள்ளைய உள்ள கூட்டிட்டு வாங்க. ஆமாண்டி,
அவனை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறேன், நீ பாரு. இந்த பாருமா, நீ எங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்க, வயத்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்க. ஓ விருப்பத்துக்காக நான் அவரை விடுறேன். மறுபடியும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணா என்கவுண்டர்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டேய், ஏண்டா அவர்கிட்ட ஏடிக்கு பொடியாவே பேசிட்டு இருக்க? அவ மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சும்மா போமா. இருங்க. டேய், அப்பனும் மகனும் சரியாத்தான் இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நீ இன்னும் என்னென்ன பாடுபட போறியோ? இத்தனை நல்லா சமாளிக்கலையா? அந்த மாதிரி சமாளிக்க வேண்டியதுதான். அத்தை, இனிமே உங்க மகனை பத்தி கவலைப்படாதீங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். இத பாருடி, முதல்ல அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டிக்கோ, புரியுதா? சரி பாட்டி. ருத்ரா, பேராண்டி பாதி சாப்பாட்டுலயே எந்திரிச்சிட்டாண்டி. போ, அவனை போய் சாப்பிட வை, போமா. ஹலோ மேடம், உங்களை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்களா? சரி, வர சொல்லுங்க. அப்பா நல்லா இருக்கேன். வாங்கப்பா, உள்ள போய் பேசலாம் வாங்க. வா. பிரியா, எப்படிமா இருக்க? நல்லதான்ப்பா இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லதா இருக்கேன். ஏன் போய் சொல்ற? 2 நாளாவே உன் முகம் சரியில்லை, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பாரு, என்கிட்டே வா. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ எங்கேயோ நல்ல பல்ப் வாங்கியிருக்கேன்னு. ஏன் மறைக்கிற? டேய், இந்த பாரு தம்பி, மனசில் என்ன இருந்தாலும் வெளியே சொல்லிடு, மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்காதடா. அது உன் உடம்புக்கும் நல்லதில்லை, வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள்ண்ணே. சொல்லவே இல்லை, அதான் பர்மிஷன் கேட்டு போனியா? பொண்டாட்டியோட சேர்ந்து பிறந்த நாள் நல்லா கொண்டாடினியா? அதை ஏன்பா கேட்குறீங்க? பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். கேக் கூட வெட்டினாரு. அவர் சாப்பிடாத ஐட்டமா பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணேன்ப்பா. அவர் சந்தோஷமா இருக்கணும்னு தான்ப்பா இதெல்லாம் பண்ணேன். ஆனா ஏன் சந்தோஷமும் போச்சு. என்னமா நடந்துச்சு? அவருக்கு சென்னை லைஃபே ரொம்ப அந்நியமா இருக்குப்பா. எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆசையா ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா அதுல இருக்க என் மனசை பாக்குறது இல்ல, அந்த ஷர்ட் என்ன விலைன்னு தான்ப்பா பாக்குறாரு. இந்த ஆபீஸ்லயே என்னை விட குறைவா சம்பளம் வாங்குற பொண்ணுங்க எப்படி எல்லாம் வீண் செலவு பண்றாங்க தெரியுமா? நான் அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஆடம்பரமா வாழ ஆசைப்படல. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை தான் வாங்கி போடுறேன். வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கினா கூட அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாருப்பா. இத பாருமா பிரியா, நீ அவரை விட அதிகமா சம்பளம் வாங்குறாங்கிறது தான் அவருக்கு பிரச்சனையே. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள யாருக்காவது தாழ்வு மனப்பான்மை வந்துட்டா அது 2 பேர் சந்தோஷத்தையும் சாகடிச்சிரும். ஆம்பளைக்கு எல்லாமே நான் தாங்கிற அகம்பாவமும் வரக்கூடாது, நாம வேஸ்டா இருக்கிறோங்கிற தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது. நான் தன்மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதை என் பொண்டாட்டி தாழ்வு மனப்பான் பண்றா. என் பிறந்த நாளைக்கு சட்டை வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷப்பட்டேன். ஹோட்டலுக்கு சந்தோஷமா தானே கூட்டு போனா. நானும் விருப்பப்பட்டு தான் போனேன். ஆனா அங்க போனதும் பர்கர்ன்றா, எது பேர் சொல்றானே. எனக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாதுன்னு அதை போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றா. எப்படி நான் சாப்பிட முடியும்? ஏதோ சாப்பிடும்போது தெரியாம தவறி விழுந்துருச்சு. அதுக்கு சுத்தி இருந்தவங்கள பார்த்து சிரிச்சிட்டாங்கண்ணே. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு.
விடுறா. இந்த பொம்பளைங்களே இப்படி தான். நாகரிகமாக இருக்கேங்கிற பேரில் 4 பேருக்கு முன்னால் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டிப்பாளுங்க. ஆனால் ஆம்பளைங்களுக்கு அப்படி வாழ தெரியாது. உன் பொண்டாட்டி வேலைக்கு போகாத வரைக்கும் உனக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கின உடனே உன் பிறந்த நாளை ஹோட்டலில் கொண்டாடுற அளவுக்கு போயிட்டா. கேட்டா இதான் ட்ரெண்டும் பாருங்க. என்ன கர்மாந்திர ட்ரெண்டோ. இல்லைண்ணே, இல்லை. அங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கண்ணே. இவ பார்த்துட்டு சும்மா இருக்கானே. அவங்க மூஞ்சில அவ கார் துப்பி இருக்கணுமா வேணாமா? கோவம் வந்துருச்சுண்ணே. அவங்கள பிடிச்சி அடிச்சிருப்பேன். இவ தடுத்துட்டா. நான் மட்டும் தடுக்கலன்னா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்பா. 4 பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட அவருக்கு தெரியல. நான் சொல்லி கொடுத்தாலும் அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருப்பா. இங்க பாரு பிரியா, நீ கொஞ்ச நாளைக்கு ராகவன் அப்பா வீட்டுல போய் இரு. அங்கே இருந்து ஆபீஸ்க்கு போ. கொஞ்ச நாள் உங்க 2 பேருக்குள்ள பிரிவு இருந்தாதான் அந்த பிரிவு உங்க 2 பேருக்குள்ள நெருக்கத்தை உண்டாக்கும். அப்பா, எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குப்பா. ஒரே ஒரு பிரச்சனை, நான் வேலைக்கு போறது மட்டும்தான்ப்பா. ஏமா, மாப்பிள்ள உன்னை சந்தேகப்படுறாரு? சச்சே, அவர் அப்படியெல்லாம் இல்லப்பா. பிரியா தங்கமான பொண்ணுண்ணே. அப்ப நடத்தையில சந்தேகப்பட்டனா எனக்குலாம் நல்ல சாவே வராதுண்ணே. அப்புறம் என்னடா, 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க. இந்த பார், பேசினா தீராதது எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கண்ணே பேசுறது? அன்னைக்கு அங்க ஹோட்டல்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ மூஞ்சி நேருக்கு நேரா பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. அண்ணே, வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதே இல்லைண்ணே. அதுவும் கட்டுன பொண்டாட்டிக்கு முன்னாடி 4 பேர் நம்மளை பார்த்து கேவலமா சிரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமாண்ணே? உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருந்துச்சுண்ணே. அன்னைக்கு நடந்ததை நினைச்சா இப்ப கூட ஒரு மாதிரி உடம்புல நடுங்குதுண்ணே. டேய் தம்பி, அந்த சம்பவத்தை நீ மறக்கணும். அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைண்ணே, என்னால மறக்க முடியலண்ணே. அதுக்கு என்கிட்ட ஒரு மார்க்கம் இருக்கு. வா. என்னப்பா நீங்க? அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லப்பா. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்புறம் என்னம்மா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாப்பிள்ளையுடைய மனசை மாத்த வேண்டியதானே? சில விஷயங்களை அவருக்கு புரிய வைமா நீ. அண்ணா வேணண்ணே. அட சும்மா கூட்டுறா, இன்னைக்கு ஒரு நாள் தான், சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உனக்கு இனிமே கேட்டாலும் கிடைக்காது. குடி அடி. வீட்டுக்கு போனதும் மாப்பிள்ளை கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசு. எல்லாம் சரியாயிடும். என்ன? சரிப்பா. நான் கிளம்புறேன். வரம்மா. இது எப்ப நடந்தது? சரி, நான் பாத்துக்கிறேன். அக்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மால் தாங்க பேசுறேன். என்ன பயந்த மாதிரி நடந்துச்சுக்கா. புரியுற மாதிரி சொல்லு. யாரோ மாணிக்கமா அந்த கர்ணனுக்கு கிட்டி கொடுக்க போறானா? மூச்சு. இப்ப என்னக்கா பண்றது? எந்த மாணிக்கம் கேட்டியா? யாரோ ஆட்டோ டிரைவர். நினைச்சேன் அவனாதான் இருக்கும்னு நினைச்சேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமாக்கா? நம்ம ஹாஸ்பிட்டல், அந்த கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல? ஆமா. அங்கதான் ஆட்டோவை நிறுத்தி வச்சிருப்பான். ரொம்ப வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸை நம்பிதான் அவன் பொழப்பே ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி சொல்றதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெட்டோ தலகாணியோ வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு கிட்னியை யாராவது டொனேட் பண்ணுவாங்களா? மாணிக்கத்தோட கிட்னி கருணாகரனுக்கு மேட்ச் ஆனா பெரிய அமௌண்ட் தரதா சொல்லிருப்பாங்க. அக்கா,
பணம் கொடுத்து கிட்னி டோனரை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு கருணாகரன் சொல்லியிருப்பான். மாணிக்கத்துக்கு 2 பிள்ளைங்க. அவங்க படிப்பு செலவை கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் தான் ஏத்துக்கு போதான். உறுப்பு தானம் பண்ற டோனருக்கு பணம் கொடுக்கறது வெளியே தெரிஞ்சா கருணாகரன் மாட்டிக்குவா. அதனாலதான் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்துறாங்க. அந்த துவாரகேஷ் ரொம்ப தெளிவா இருக்கான். சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? கிட்னி தானமா கொடுக்கறதா இருந்தா நோயாளியோட அப்பா அம்மா, அக்கா தம்பி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம்னு நேரடியா ரத்த சம்பந்தம் இருக்கிற யாரு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க உறுப்பு தானம் பண்ணணும்னா 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. உறுப்பு தானம் பண்றதுக்கு எனக்கு முழு சம்மதம் இருக்குன்னு கொடுக்கறவனும் கையெழுத்து போடணும், வாங்குறவனும் கையெழுத்து போடணும். இது எல்லாமே ஜட்ஜு முன்னாடி தான் நடக்கும். இது எல்லாமே சரியா நடந்தாதான் ஆபரேஷன் நடக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பினாலும் ஆபரேஷன் நடக்க விடாம தடுக்க முடியும். கருணாகரன் ஒரு டாக்டர். துவாரகேஷ் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாளா வேலை பார்க்கறான். அவனுக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பத்திலாம் கண்டிப்பா தெரியும். அப்படின்னா வேற வழியில தான் மாணிக்கத்தை மடக்கணும். அவனை கிட்னி கொடுக்க விடாம பண்ணணும்க்கா. மாணிக்கத்துக்கு பணத்தாசையை தூண்டி விடணும். அப்பதான் நம்ம வழிக்கு அவன் வருவான். மாணிக்கம் எவ்வளவு கேட்டாலும் துவாரகேஷ் கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. கருணாகரனை காப்பாத்த எவ்வளவு வேணா கொடுப்பாங்க. முட்டாள். மாணிக்கத்துக்கு பணம் கொடுக்க போறது துவாரகேஷ் இல்ல, இந்த முத்துலட்சுமி. பணத்தை கொடுத்து மாணிக்கத்தை மூட்டை முடிச்சோட ஓட வச்சிடலாம். மாணிக்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஏதுக்கா பணம்? இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இப்ப நம்ம வெறுங்கையோட நிக்கிறோம். நடக்கிறத பேசுக்கா. என்ன முட்டாள்னு சொல்லிட்டு நீ முட்டாள்தனமா பேச. யாரு? நான் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கேனா? டேய் டேய் டேய், மாணிக்கத்துக்கு பணத்தை கொடுத்து நான் நினைச்சதை சாதிக்க தான் போறேன். எப்படிக்கா? மாணிக்கத்துக்கு பணத்தை கொடுக்க போறது நான் இல்ல, வேற ஒரு ஆளு. யாருக்கா?